தங்கமே தங்கமே என்னாச்சு என்ன பார்த்ததும் உனக்கு பிடிச்சி போச்சு. ஒன்னே ஓகே பண்ணிட்டேன். அடுத்ததாக சதீஷ் அவர்களோட டர்ன் இப்போ. இப்படி வர்றது ஆல்ரெடி ஓகே தான், அது தெரியும் எல்லாருக்கும், நமக்கு தெரியும். பட் கேமராக்கும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக வெளில அஃப்கோர்ஸ் உனக்கே தெரியும் நான் ரொம்ப நல்ல பையன். நீ ரொம்ப இழுக்கிற, சீக்கிரம் சொல்லு. இல்லையா அவருக்குலாம் ஈஸியாக வந்துச்சு, எனக்கு இப்படி தானே வரும். ரொம்ப நல்ல பையன், தண்ணி அடிக்க மாட்டான், தம் அடிக்க மாட்டான், அதெல்லாம் உனக்கே தெரியும். சொல்லக்கூடாது, நல்ல வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க இரு. ஸோ அதனால் உனக்கே தெரியும். இப்போ ஹீரோவெல்லாம் கூட பண்ணுறேன், உனக்கு கூட ஏதாவது படம் இருந்தால் நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ நம்ம சேர்ந்து கூட பண்ணலாம். உனக்கு அந்த வாய்ப்பையும் நான் இது பண்ணி க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ பண்ணால் நம்ம அப்படியே ஒரு லைக் சுந்தர்சி சார், குஷ்பு மேடம் எப்படி சினிமாவில் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம தம்பி லவ் சீனா சீரியஸ் சீனா அது ரொம்ப லைட்டா போயிட்டு. இவங்களுக்காக ஒரு வாட்டி ஓகே சொல்லிட்டு எனக்கு தெரியும். பட் இவங்களுக்காக ஒரு வாட்டி உப்பு வாங்க மாட்டேன்னா என்னம்மா எனக்கு சத்யன் சார் ஓகே. அவரு ஏய்யா சும்மா கேமரா அது கூட உனக்கு கிடைக்கலையா நீங்க கேட்கலாம். இருந்தாலும் அது இருக்கு. அவரு இங்கேயே மறந்துருங்க, அப்படியே முடிச்சுட்டு வெளில போகும்போது அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்காதீங்க. அவ்வளவுதான். பூ கூட வாங்க மாட்டேன்றாங்களே. ஏமா சும்மாவே வச்சுக்கமா. எத்தனை பேர்கிட்ட வாங்குறது? ஒருத்தர் தம்பி வாங்கிடுச்சு. நீ தங்கச்சின்னு கூப்பிட்டியா? தங்கச்சின்னு கூப்பிட்டு அந்த பூ கொடுப்பாங்க. முடியாது. சோ ஆல்மோஸ்ட் ரெண்டு பேரும் பண்ணிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு யாரோட ப்ரொபோசல் பிடிச்சது? சத்யன் சார். சரி ஓகே, வந்ததுக்கு நான் வந்து ரெண்டு அக்காங்களுக்காக கொடுத்துட்டு போறேன். தேங்க்யூக்கா. தேங்க்யூ தம்பி. நீங்களாவது வாங்கி, நீங்களும் வாங்கலன்னா பாண்டியராஜ் சார் தான் கொடுத்துருக்கோம். ஓகே பட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு? ப்ளீஸ் சத்யன் நீங்களும் இங்க வருவீங்களா? ஆஃப் கோர்ஸ் நீங்க தான் வந்து ஜட்ஜ்னு வந்து சிவா சார் சொன்னதால யாருக்கு நீங்க வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ்? சத்யன் சார் போன உடனே அது ரொம்ப இலக்கம் டக்குன்னு சூப்பரா பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த லென்த்தை கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிட்டாப்ல சத்யஸ். ஸோ ரெண்டு பேருமே நல்லா பண்ணாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா லவ் யாருக்கு ஓகேண்டா ஒரு பொண்ணோட மனசுல யாருக்காங்களோ அவங்க தான் முக்கியம், அவங்க தான் முக்கியம். ஸோ கீர்த்திக்கு சத்யன் சார் தான். அதனால இவங்க லவ் தான் ஃபர்ஸ்ட் சக்சஸ். அண்ணே உங்க பெரிய ஃபர்ஸ்ட் உங்க பெரியப்பா வயசு ஆகுது. மஸ்காரா அடிச்சிருக்கேன், மஸ்காரா உள்ள மஸ்காரா. அதனால சத்யன் தான் உங்களுக்கு கூட தான் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. அப்பப்ப ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். ஒரு தடவை பாவம் வீட்ல ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அது வந்து ஒரிஜினலா இண்டஸ்ட்ரி தான். மீன் மக்களை பொறுத்த வரைக்கும் எப்போ பண்ணி வச்சிட்டாங்க, பண்ணி வச்சு அவங்களே வந்து போகும்போதெல்லாம் கேட்டு அந்த லெவலுக்கு எல்லாம் அவங்க பண்ணிருக்கலாம் மேபி. பண்ணதே நீதான் எனக்கு தெரிஞ்சு. டேய் சத்தியமா இல்லன்ற திருப்பி இன்னுமா உனக்கு அந்த டவுட்? ஆக்சுவலி இது வந்து இதுக்கு படத்துல எப்படின்னா, நான் இதே ப்ரொபோசல் சீன் எப்படி இருக்கும்னா, படத்துல எப்படின்னா நேரா போயிட்டு ஹலோ யார் அந்த மஞ்சள் சுடிதாரு அப்படின்ட்டு. அப்படிதானா? ஆமா அந்த படத்துல கேரக்டரா